நாம் சற்று யோசிப்போம். சமீபத்தில் விமான விபத்தில் அநேகர் மரித்தார்கள். ஏன் சிலர் இயற்கை அழிவிலும் மரிக்கிறார்கள்? அவர்கள் உயிரோடு இருக்கிறவர்களை காட்டிலும் பாவிகளா? இவ்விதமான சம்பவங்களை குறித்து இயேசு என்ன சொல்லுகிறார் என்பதை வேதத்தில் கவனிப்போம். ஒரு தேசத்தை ஆளுகிற பிலாத்து என்கிறதான ஒரு அதிபதி சில கலிலேயருடைய இரத்தத்தை அவருடைய பலிகளோடு கூட கலந்திருந்தான். அந்த வேளையில் இந்த செய்தி அங்கே இருந்தவர்கள் இயேசுவுக்கு அறிவிக்கிறார்கள். இயேசு அவர்களுக்கு பிரயுத்தரமாக, அந்த ஜனங்களுக்கு அப்படிப்பட்டவைகள் சம்பவித்ததினால மற்ற ஜனங்களை காட்டில் அவர்கள் பாவிகளாக இருந்தார்கள் என்று நினைக்கிறீர்களோ? அப்படி அல்லவென்று உங்களுக்கு சொல்கிறேன். நீங்களும் மனம் திரும்பாமல் போனால் எல்லாரும் அப்படியே கெட்டு போவீர்கள். சீலவாமிலே கோபுரம் விழுந்த 18 பேரை கொன்றதே எருசலேமிலே குடியிருக்கிற மனிதர்களை காட்டிலும் அவர்கள் குற்றவாளிகளாக இருந்தார்கள் என்று நினைக்கிறீர்களோ? அப்படி அல்ல என்று உங்களுக்கு சொல்கிறேன். நீங்களும் மனம் திரும்பாமல் போனால் எல்லாரும் அப்படியே கெட்டு போவீர்கள் என்று இயேசு சொன்னார். நாம் நிர்மூலமாகாதிருப்பது தேவனுடைய கிருபையே. கர்த்தர் நம்மையும் குடும்பத்தையும் பிள்ளைகளையும் இன்றும் என்று சதா காலம் காத்துக் கொள்வாராக. ஆமென். ஆண்டவரின் அன்பை பரப்ப லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் மற்றும் கமெண்ட் பண்ணுங்க.